ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, மீண்டுமாக இந்த அக்டோபர் மாதம் 22ஆம் நாளாகிய புதன்கிழமையின் காலை வேளையிலே ஒரு நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தின் மழை. இந்த காலை நேரத்தில் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. கடந்து போன இரவு முழுவதும் கிருபை எங்களை காத்து வழிநடத்தினீர். பணிகள் பயணங்களை ஆசீர்வதித்தீர். இப்பொழுதும் குளிர்ச்சியான மழை பொழுதிலே காலை வேளையிலே எழுந்து உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆண்டவரே, இறை செய்தி பாடல் வேளை ஜெப வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அடியாரை மறைத்து கொள்ளும். நண்பர் சாரும் சகசாரியை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தும் இறை மைந்தர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையிலே நம்முடைய பாடல் புத்தகத்தில் சீர்திருத்தல் பாடல்களில் 636வது பாடல் ஆகிய திருச்சபையோரை சிந்தை செய்வீர் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். திருச்சபையோரே சிந்தை செய்வீரே, தேவனது செய்கையை நீரே. திருச்சபையோரே சிந்தை செய்வீரே, தேவனது செய்கையை நீரே. அர்ச்சனை புரிவீர் ஆதி சபையை சீர், அர்ச்சனை புரிவீர் ஆதி சபையை சீர். ஆக்கிய பரஞ்செய நோக்குவீரே, ஆக்கிய பரஞ்செய நோக்குவீரே. திருச்சபையோரே சிந்தை செய்வீரே, தேவனது செய்கையை நீரே. தேவனது செய்கையை நீரே. மறைந்த புதையல் போல் மரக்காலுள் தீபம் போல் மறையிருந்த நிலைய வாறு சொல்வோம். மறைந்த புதையல் போல் மரக்கால் தீபம் போல் மறையிருந்த நிலைய வாறு சொல்வோம். பிரிந்த டொமினிக்கு பிரான்சிஸ்கு என்போரை, பிரிந்த டொமினிக்கு பிரான்சிஸ்கு என்போரை பிரசங்கித்தாரென நாம் கொள்ளுவோம். பிரசங்கித்தாரென நாம் கொள்ளுவோம். திருச்சபையோரே சிந்தை செய்வீரே, தேவனது செய்கையை நீரே. வேத பிரதிகள் வெளிவர வேதுவின்றே விசனமாய் நாள்களே தார் சில பேர். வேத பிரதிகள் வெளிவர வேதுவின்றே விசனமாய் நாள்களே தார் சில பேர். ஆதரவாயக மகட்ட பிரதிகளோ, ஆதரவாயக மகட்ட பிரதிகளோ அமைந்திருந்தது லத்தின் பாஷையிலே,
திருச்சபையோரே சிந்தை செய்வீரே, தேவ தேவனது செய்கையை நீரே. உத்தரி புக்கிரியை உபவாச தர்மமீசா உலவினதை எதற்கு ஒப்பிடுவோம்? உத்தரி புக்கிரியை உபவாச தர்மமீசா உலவினதை எதற்கு ஒப்பிடுவோம்? பக்தியை சந்நியாசம் பற்பல பேர் வணக்கம், பக்தியை சந்நியாசம் பற்பல பேர் வணக்கம், பரம்பினதென்று என்று சேப்பிடுவோம், பரம்பினதென்று என்று சேப்பிடுவோம். திருச்சபையோரே சிந்தை செய்வீரே, தேவ தேவனது செய்கையை நீரே. திருச்சபையோரே சிந்தை செய்வீரே, தேவ தேவனது செய்கையை நீரே. அர்ச்சனை புரிவீர் ஆதி சபையை சீர், அர்ச்சனை புரிவீர் ஆதி சபையை சீர், ஆக்கிய பரஞ்செய நோக்குவீரே, ஆக்கிய பரஞ்செய நோக்குவீரே. திருச்சபையோரே சிந்தை செய்வீரே, தேவ தேவனது செய்கையை நீரே, தேவ தேவனது செய்கையை நீரே, தேவ தேவனது செய்கையை நீரே. சீர்திருத்தலின் துவக்கமும் சீர்திருத்தலின் நாயகனமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாய் இந்த அக்டோபர் மாதம் 22ஆம் நாளாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையிலே உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இறைச்செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். கடவுளுடைய பிள்ளைகளாய் ஒளியின் பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்படுகின்ற ஒரு அழைப்பு. இந்த தெசலோனிக்கே புத்தகம்தான் முதலாக பவுலடிகளார் எழுதப்பட்டது என்று எழுத்து வடிவம் பெற்ற ஒரு முதல் புத்தகமாக புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறதாக நம்ம பார்க்கின்றோம். ஏற்கனவே நம்ம பல முறை என்னுடைய பின்னணியை பார்த்திருக்கிறோம். செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வருகையை பற்றி முதலாக பேசியவர் புதிய ஏற்பாட்டில் தெசலோனிக்கே திருச்சபையினுடைய ஊழியராயிருக்கின்ற பவுலடிகளார் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா புத்தகத்திலும் இயேசுனுடைய வருகையை குறித்து மற்ற ஆசிரியர்கள் பேசினார்கள். எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்ற இருப்பவர்களுக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்துக் கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கல் ஆகாது. விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். உறங்குபவர் இரவில் தான் உறங்குபவர், குடிவெறியர் இரவில் தான் குடிபோதையில் இருப்பார். ஆனால் பகலை சார்ந்த நாம் அறிவு தெளிவோடு இருப்போம். நம்பிக்கையும் அன்பையும் மார்பு கவசமாகவும் மீட்பு பெறுவோம் என்னும் எதிர்நோக்க தலைசீராகவும் அணிந்து கொள்வோம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்திற்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழ்வோம் என்ற எண்ணம்
நம் பொருட்டு இருந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவர் வளர்ச்சியடை செய்யுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ரொம்ப அழகாக சொல்றார், ஒளியின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல. எங்கும் அமைதி சமாதானம் இருக்கிறது என்று இன்னைக்கு அநேக பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எங்குமே அமைதி கிடையாது, சமாதானம் கிடையாது. எல்லா இடத்திலும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் தோல்விகளும் பயங்களும், ஏழை எளிய மக்களை ஒடுக்கி கொண்டிருக்கிற அரசும், ஏழை எளிய மக்களை ஒடுக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளும், இன்றைக்கு பெரு முதலாளிகள் தங்கள் தொழிலாளர்களையே ஏமாற்றி அவர்களை வதைக்கின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளை காலை வேளைகளை நாம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமா இருக்க. எப்படி ஆயத்தமா இருக்கணுமா? ரொம்ப அழகா சொல்றாரு, அறிவு தெளிவோடு இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? அறிவு தெளிவு. நீங்க நம்ம படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம், வெரி குட். ஆனால் எதை படிக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறோமா? அதான் இன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் நம்ம கொடுக்கிற மிகப்பெரிய அறைகூவல். கடவுளுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட். வேர் இஸ் த வேர்ட் ஆஃப் காட்? நம்ம படிக்கிறோமா? அதை தியானிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம எதையோ பார்க்கிறோம். இன்னைக்கு போனை பார்க்கறதுக்கு பல மணி நேரம் செலவு செய்கிறோம். ஆனால் அதே போன்ல பைபிள்னு ஒரு ஆப் வச்சிருப்போம், அதை படிக்கவே மாட்டோம், அதை திறக்கவே மாட்டோம். ஏன்னா அது அவசியம் இல்லை, இல்லையா? ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்வுக்கு மிகப்பெரிய வழியா இருக்கிறது. அதான் இங்கே பவுல் சொல்றார், அறிவு தெளிவு அடையுங்கள். அறிவு தெளிவு அடையும் போதுதான் கிறிஸ்துவனுடைய வருகை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அதான் சொல்றாரு. அதனால நம்பிக்கை, அன்பு இவை மார்பு கவசமாக இருக்கட்டும். நம்பிக்கையும் அன்பும். நம்பிக்கை என்பது faith. Without faith we could not approach God. கடவுளை நாம விசுவாசம் இல்லாமல் தேட முடியாது, அவரை பின்பற்ற முடியாது. சுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இப்போதான் நம்ம பாடினோம், திருச்சபையோரே சிந்தை செய்வீர். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருளில் மூழ்கி இருக்க போறீங்க? நீ எவ்வளவு காலத்துக்கு அடிமையாக நீங்க வாழ போறீங்க? பிசாசுக்கு, பாவத்திற்கு, இல்லையா? நீதிக்கு செத்து ஆண்டவருக்கு, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கின்ற மக்களாய் நம்ம வாழும். பாவத்தை அருவருக்க வேண்டும். அதுதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கிற அழைப்பு. இப்போ மார்பு கவசமாக நம்பிக்கை அன்பையும், அதே போல தலைசீராக நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். எதிர்நோக்கை, ஹோப். ஹோப் என்கின்றது அந்த நம்பிக்கையை நம்ம தலைசீராக நம்ம போர் வீரர்கள் அணிந்து கொள்வார்கள், இல்லையா? அது போல, அதே போல, ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்திற்கு ஆளாவதற்கு அல்ல, தம் ஆண்டவர் அவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு மீட்பை ஏற்படுத்தி உள்ளார் என்பதை மிக தெளிவாக இந்த வேளையில நமக்கு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் நமக்காக இறந்து உயிர் தெழுந்திருக்கிறார் என்ற அருமையான செய்தி நம்ம பார்க்கிறோம். அதே போல தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, உங்களிடையே உழைத்து ஆண்டவர் பெயரால் உங்களை வாழ்த்தி உங்களுக்கு அறிவு புகட்டுவோரை மதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த உலகத்துல ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை மதியுங்கன்றார். ஊழியக்காரர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மிஷினரிகள், உங்களுக்காக உழைக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், யாராக இருந்தாலும் அவங்கள மதித்து நடவுங்க. ஏன்னா அவங்கள மனசை நோகடிக்காதீங்க அப்படின்றார். அவர்களை உயர்வாகவும் அன்புடனும் கருதுங்கள், உங்களிடையே அமைதி நிலவட்டும் என்று சொல்லி அடுத்தது முடிக்கின்ற ஒரு தருவாயில வர இருப்பாங்க. அன்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், மன தளர்ச்சியுற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவற்றோருக்கு உதவுங்கள், எல்லாரோடும் பொறுமையாய் இருங்கள், எவருக்கும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மட்டுமின்றி எல்லாருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள். இது கிறிஸ்டியன் லிவிங் ஆட்டிடியூட். எப்படி கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளம். எல்லாரிடத்தில் அன்பு செலுத்தி, தாழ்மையை செலுத்தி, இல்லையா, தாழ்மையை காட்டி மன்னிப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்ற அழைப்பு. எல்லாரையும் நேசிங்க, குறிப்பாக வலுவற்றவர்கள், இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிற மக்களை பலப்படுத்துங்கள். அதுதான் கிறிஸ்தவம். வெறும் வார்த்தையில கிறிஸ்தவம் என்று சொல்வதை விட கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அடுத்தது பார்க்கிறோம், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. பார்த்தீங்களா என்ன சொல்றார் பாருங்க,
எப்பொழுதும் மகிழ்ச்சியாக. இது ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இல்லையா, நம்ம ஆண்டவருக்காக மகிழ்ச்சியாக வாழும்போது அது மிகப்பெரிய ஒரு விட்னஸாக, சாட்சியாக இருக்கிறது. இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரிடத்தில் வேண்டுங்கள். நமக்காக தான் நம்ம நிறைய நேரத்தில் வேண்டுறோம், மற்றவர்களுக்காக வேண்டுங்கள். நம்மை ஆண்டவர் படைத்தது மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதற்காக தான் படைத்திருக்கிறார். இல்லையா, we are interdependent, not independent, interdependent. எல்லாரோடு இணைந்து வாழ படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்ம எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையும் நன்றி சொல்லுங்கள் என்று கூறுகிறார். ஏன்னா ஏசாமி நமக்கு அதுதான் சொல்லி கொடுத்திருக்கிறார். தேங்க்ஸ் கிவிங். கடந்த வாரத்தில் நம்ம நிறைய சபைகள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் வைப்பாங்க. குறிப்பாக அமெரிக்கா போகிற நாடுகளில் நவம்பர் 3வது வாரத்தில் தேங்க்ஸ் கிவிங் சண்டே வைப்பாங்க. அதுதான் இந்த அறுவடை திருநாள். கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். ஏன்னா இன்னைக்கு சீர்திருத்தல் மாதத்தில் இருக்கிறோம். அதனால் எல்லா அறிவுரைகளையும் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற அறிவுரைகளை மறந்து போகாம நம்ம சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுறோம். ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், லிவிங் as children of light, living as children. Paul's exhortations in 1 Thessalonians 5:11-28 encourage believers to live as children of light, demonstrating their faith in practical ways. Encouragement of edification. Encourage one another. Believers are to encourage and build each other up. Warn those who are idle and disruptive, and encourage the faint-hearted. Be patient with everyone, seeking to do good to all. Spiritual disciplines. Rejoice always. Rejoice in the Lord always. Pray without ceasing. Pray continually. Give thanks in all circumstances. Test everything. Test everything, holding on to what is good. Abstain from evil, from every form of evil. God's sanctification believers will completely. Preservation. God will preserve believers blameless until the coming of Jesus Christ. Conclusion and benediction. Pray for us. Pray for Paul and his ministry. He asked, greet all the brothers and sisters with a holy kiss. Ready to all. Read the epistle to all the brothers and sisters. Benediction. May the grace of Lord Jesus Christ be with you. Key takeaways. Living as children of light. Encouragement and edification. Spiritual disciplines and practices. சில கிராஸ் ரெஃபரன்ஸஸ் பார்க்கும். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், எபேசியர் 5, பிலிப்பியர் 4, அதே போல் எபிரேயர் 10:24-25, 1 கொரிந்தியர் 14-13, லூக்கா 18, ரோமர் 8 பார்க்குறோம், எபேசியர் 6 பார்க்குறோம். அதே போல் சான்டிஃபிகேஷன் ப்ரிசர்வேஷனில் பார்க்கும்போது யோவான் 17 பார்க்குறோம், 1 கொரிந்தியர் 1 பார்க்குறோம். அதே போல் ரிஜாய்சிங் அண்ட் ப்ரேயிங், சங்கீதம் 33:119. டெஸ்டிங் எவ்ரி திங், நீதிமொழிகள் 4. லிவிங் ஆஸ் பிலீவர்ஸ், மேத்யூ 5, 1 Peter 2nd chapter. Encouragement and support, 2 Corinthians 1 and Hebrews 3:13. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், மெய் விசுவாசம் உள்ளவன் தான் தழைப்பான் என்ற சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டவரின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு விசுவாசம், நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதுதான் இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே இந்த அருமையான சீர்திருத்தல் மாதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் விசுவாசத்தோடு வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எல்லா வல்லவரும் நேற்றும் என்றும் மாறாதவருமாய் இருக்கிற எங்களுடைய அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் காத்து காலை வேளையிலே நல்ல மழையை தந்து வருகிறேன். நன்றி ஆண்டவர். இந்த மழையினாலே இயல்பு வாழ்க்கை, ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை, பள்ளி செல்லுகின்ற மாணவர்கள், படிக்கின்ற மாணவிகள், ஆண்டவரை கல்லூரிக்கு போகிறவர்கள், வேலைக்கு போகிறவர்கள் யாரும் பாதிக்கப்படாத வண்ணம் இரத்த கோட்டைகளாய் மறைத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் எல்லா முயற்சிகளும் செய்யட்டும். அதே போல் நீர்நிலைகளில் சுற்றி இருக்கிறவர்கள் அதில் இறங்காதபடி காத்திரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த மழையினாலே எங்களுக்கு எந்த ஆபத்தும் நாசமோசம் மணுகிக் கொள்ளாதபடி காத்தோம். இந்த நாள் முழுதும்
உம்முடைய கிருபை ஆசீர்வாதங்களோடு தங்கி இருக்கட்டும். ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், வியாதி, விளைவினங்களை மாற்றம் எங்கள் ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் இருக்கிற அன்புக்குரிய அன்பர் சாரி, மேஞ்சக்காவை, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மாரிகள், அன்புக்குரிய சாக்குசாரி டீச்சரை அடியனையும் ஆசீர்வதி எடுத்து பயன்படுத்துகிறார். அடியன் பணியாற்றுகிற ஆண்டவர் பாப்பனப்பள்ளி போத வட்டத்திற்காக ஜபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சாணாம்பு திருச்சபைகள் குடும்பங்களை பொறுப்பாளர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவர், பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யும். ஆண்டவர் இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை தார். ஆண்டவரே, வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சியம் என்றார். இந்த நாளிலும் ஆண்டவர் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற எங்களுடைய ஆண்டவரே ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் சாமுவேல் ஐயா, சாந்தி சாமுவேல் ஐயா அம்மா அவனுடைய அன்பு மகன், அன்புக்குரிய சகோதரன் எதிதியா மான்ஸ் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். யூகேல இருக்கிறார். அவரையும் அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த பிறந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை, ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து தந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து முடிய கிருபை இந்த நாளில் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, இதோ இன்னைக்கு அநேக மக்கள் மழையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதாக கேள்விப்படுகிறோம். அவர்கள் பாதுகாத்தல் வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவர் படுக்கையில் இருக்கிறவர்கள், ஆண்டவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளில் என்னுடைய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் வெளிநாடுகளுக்காக ஜபிக்கிறோம். அமைதி, சமாதானத்தை தாரும். வேதத்தில் சொல்லப்பட்டதைப் போல உடைய வருகைக்காக எப்பொழுதும் நாங்கள் ஆவலாய் விழித்திருந்து ஜபித்து காத்து ஆண்டவரே உடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம். எங்கெல்லாம் அக்கிரமம் அநியாயம் நடக்கிறதோ அங்கெல்லாம் உடைய இறை பிரசனம் இருந்து நீதியை நிலைநாட்ட வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து நீ கிருபை, ஆசீர்வாத, சமாதானம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். என்னுடைய இந்திய சுவிசேஷ உத்தரம் திருச்சபை 3 சபை சங்கங்கள், ஆயர்கள் குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். நாளை தினத்தில் நடக்க இருக்கிற சபை சங்க தேர்தலுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை உமக்கு பிரியமான ஆண்டவர் ஆபர் சங்கத்தினுடைய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், ஆண்டவர் ஜாயின்ட் செக்ரட்டரி, ஆண்டவர் கம்ட்ரோலர்களை ஜிடியை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை நாங்கள் சரியான முறையில் ஆண்டவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் வந்து உடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் ஈடுபட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் உடைய இறை பிரசன்னத்தினால் எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இறைமைந்தன் இயேசுவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.